அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு டெஸ்ட்புக் தமிழ். நான் உங்கள் அருண். நம்மளுடைய SBI PO க்கான ப்ராக்டிஸ் தினமும் காலை 10 மணிக்கு சூப்பராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரத்திற்கான முதல் நாள் திங்கட்கிழமை நோட்டிஃபிகேஷன் இட்ஸ் வெரி ஷூன் நம்ம கைக்கு எட்டுற அளவில் பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வாரம், அதாவது போன வார கடைசியில் இந்த வாரம் வந்துடும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா இப்போவே நமக்கு கிட்டத்தட்ட தேதி 8 ஆகிடுச்சு கரெக்டா. ஸோ மேபி அதிகபட்ச பாசிபிலிட்டி இந்த வாரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த டைமில் கொடுத்தா தான், பிஃபோர் த ஜூன் 15க்கு முன்னாடி கொடுத்தா தான் ஆகஸ்டோடைய ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்து IBPSோட கேலண்டர் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்ஸ் வரிசையாக இருக்குது. ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆகஸ்டுடைய முதல் வாரத்தில் தான் பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த டைமில் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இந்த டைம் வந்திருக்கணும் சரிங்களா. ஸோ மேபி இன்றைக்கி நாளைக்கு பேசியிருக்க இந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் இட்ஸ் ப்ரிப்பேர்டு வரணும் சரிங்களா. சரிப்பா, நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் நம்மளுடைய டெஸ்ட்புக் சூப்பர் கோச்சிங் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பில் சூப்பர் பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சூப்பர் பாஸோட சப்ஸ்கிரிப்ஷன் 3 month சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 529 529 ரூபாய் Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க ரைட்டா. ஸோ Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தினா ஜஸ்ட் 529 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 3 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அதில் ரயில்வே, SSC, பேங்கிங்கான கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. பேங்கிங்கோட கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 16 முதல் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. இன்னொரு 10 நாளில் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். வெரி குட் மார்னிங், இனிய காலை வணக்கம்ப்பா, இனிய காலை வணக்கம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து அதுலேருந்து கிடைக்கும் சரிங்களா. ஒரே நிமிஷம் ஸ்டக்காக நிற்கிது. லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் கொஞ்சம் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. ரைட், த கொஸ்டின் நம்பர் 1 போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 1, இந்த கண்டினியூ லெட்டர் சீரீஸில் அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? இந்த கண்டினியூ லெட்டர் சீரீஸில் அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? எப்படி இருக்குது நமக்கு? ஃபஸ்ட் லெட்டர் வந்து BCE கொடுத்துருக்காங்களா, BC அண்ட் தென் E. அடுத்து HI அண்ட் தென் K. அடுத்தது NO, தென் அதுக்கு அடுத்தது Q, T, U and then W. கரெக்டா? அப்போ எனக்கு இது 2ஆம் நம்பர், இது 8ஆம் நம்பர், இது 14ஆம் நம்பர், இது 20. நம்பர் எப்படி இருக்கு? எல்லாமே இன்க்ரீசிங் மாடல் ப்ளஸ் 6 பேட்டர்னில் இருக்குது கரெக்டா. எல்லாமே ப்ளஸ் 6 பேட்டர்ன் கரெக்டாப்பா. அப்போ அடுத்து மறுபடியும் ப்ளஸ் 6 பண்ணால் 26th லெட்டர் Z வந்திருக்கணும் இந்த இடத்துல. ஸோ த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் Z. எல்லாத்துலேயுமே Z தான் இருக்குது ரைட்டா. செகண்ட் லெட்டர் 3 9 15 21. ஸோ எல்லாமே அதே மாடல் தான், ப்ளஸ் 6 ரைட்டா. எல்லாமே ப்ளஸ் 6. அப்போ 21 27. 27னா யார் வருவா? A வந்திருக்கணும் ரைட்டா. 26 + 1 ரைட்டா. செகண்ட் லெட்டர் A வந்திருக்கணும். ஸோ CO KO கண்டிப்பாக கிடையாது. இப்போ தேர்ட் லெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 5 11 17 23. ஸோ இதுவுமே அதே ப்ளஸ் 6 பேட்டர்ன் தான் கரெக்டா. அப்போ அதே 6 பேட்டர்ன் அப்படின்னா 29. 29னா யார்? 26 + 3, அதாவது சிங்கிற லெட்டர் கரெக்டா. அப்போ எனக்கு த லாஸ்ட் டேர்ம் வந்து C வருவதற்கு தான் கரெக்டான ஆன்சர் சொல்லலாமா? ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாப்பா? வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஆப்ஷன் A, ஆப்ஷன் A. கொஸ்டின் நம்பர் 2, சிலாஜிசம். Only a few buttons or keyboard. Only a few கொடுத்துருக்காங்க. Only a few. ஸோ இது பட்டன்ஸ், இது கீபோர்ட். இங்கே இருக்கிற பாதி பட்டன் இங்கே இருக்கும், மீதம் இருக்கிறது இருக்காது. All the keyboards are the black. கரெக்டா. அடுத்து no black is white. இந்த பிளாக்குக்கும் இந்த ஒயிட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கரெக்டாப்பா. இப்போ எனக்கு கன்க்ளூஷன், சம் பட்டன்ஸ் ஆர் நாட் கீபோர்டு. கொஞ்சம் பட்டன் வந்து கீபோர்டு கிடையாது. ஆமாம், கொஞ்சம் ரைட்டா, கொஞ்சம் பட்டன் மட்டும்தான், ஒன்லி மட்டும்தான் கீபோர்டு.
மீதம் இருக்கிற பட்டன் கீபோர்டு இல்லைன்றத ஸ்டேட்மெண்ட்ல அவனே சொல்லிட்டான். ஸோ சம் பட்டன் ஆர் நாட் கீபோர்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்தது சம் கீபோர்டு கேன் பி எங்க ஒயிட் இஸ் எ பாசிபிலிட்டி. இந்த பட்டனில் கொஞ்சோண்டு, எல்லா பட்டனையும் கேட்கல, கொஞ்சோண்டு பட்டன் தான் கேட்குறான். ஸோ அதர் தென் தட் இந்த பிளாக் டச் ஆகாமல் இருக்கிற பட்டன் தாராளமாக ஒயிட்டுக்கு போகலாம். இஸ் எ பாசிபிலிட்டி, தாராளமாக போகலாம். ஸோ போத் 1 and 2 சொல்லலாமா? ஓகேவாப்பா. எனக்கு அவன் கொஞ்சம் தான் கேட்குறான், எல்லாத்தையும் கேட்கல. ஸோ ஆல் த பட்டன்னு சொன்னால் இட்ஸ் நாட் பாசிபிள், போக முடியாது. பட் கொஞ்சோண்டு போகலாமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம், ஒயிட்டுக்கு போகலாம். சரியா? போத் 1 and 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒன்லி எ ஃபியூ ட்ரீஸ் ஆர் நாட் எ ஃப்ரூட்ஸ். ஒன்லி எ ஃபியூ ட்ரீஸ் மட்டும்தான் ஃப்ரூட்ஸ் கிடையாது, மீதம் இருக்கிறது இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ரைட்டா? எனக்கு சொல்கிறது தெளிவாக புரியுதா? இது ட்ரீஸ் அப்படின்ற இந்த பார்ட். ரைட்டா? இந்த ட்ரீஸுங்கிற பார்ட்டில் எனக்கு கொஞ்சம் பார்ட், த பார்ட் ஆஃப் தட் சம் ட்ரீஸ், இந்த ட்ரீஸ் தான் எனக்கு கிடையாது. எது? ஃப்ரூட்ஸு கிடையாது. ரைட்டா? இவன் மட்டும்தான் கிடையாது, மீதம் இருக்கிறது மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ரைட்டா? ஏன்னா ஒன்லி எ ஃபியூ, கொஞ்சம் மட்டும்தாங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் மட்டும்தான் கிடையாது, அப்போ மீதம் இருக்கிறதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்கிறதா? அது சொல்ல முடியாது. கொஞ்சம் கிடையாது அது கன்ஃபார்ம். எனக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்? ரைட்டா? கொஞ்சம் இருக்குது, அதில் மீதி இல்லைன்னு. கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ மீதி எல்லாம் உள்ளே இருக்கான்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்தது நோ ஃப்ரூட்ஸ் இஸ் எல்லோ. No fruits is yellow. Some yellow or the bright. All the fruits can be the tree is a possibility. Yes, தாராளமாக உள்ளே போகலாம். ஏன்னா இவன் தான் இங்கே வரமாட்டானே தவிர இவன் இங்கே உள்ளே போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ் எ பாசிபிலிட்டி, தாராளமாக உள்ளே போகலாம். சம் பிரைட் ஆர் நாட் ஃப்ரூட்ஸ். கொஞ்சம் பிரைட் வந்து ஃப்ரூட்ஸ் கிடையாதான்னு கேட்டால் ஆமாம், எல்லோவோட காண்டாக்டில் இருக்கிற இந்த பிரைட்னால ஃப்ரூட்ஸுக்கு வர முடியாது. ஸோ போத் 1 and 2 சொல்லலாமா? போத் 1 and 2. ஓகேவா? வெல், அடுத்தது ஒன்லி எ ஃபியூ. ஒன்லி எ ஃபியூன்னு வந்திருக்கணும், அந்த இடத்துல ஃபியூ கொடுக்கல. ரைட்டா? ஒன்லி எ ஃபியூ ரேங்க் ஆர் த டேங்க். at least some tank or the bank. Some bank or the. So what is that answer for? So very good morning, very good morning. So what is that answer? So the answer some tank or. இந்த டேங்க்குக்கும் இவனுக்கும் டச் இருக்கா? டச்சே இல்லையே. நெய்தர். எஸ், டச் ஆகலை. அடுத்து ரேங்க் அண்ட் பேங்க் டச்சே ஆகலை. ஸோ ரெண்டுமே தப்பு. நெய்தர். சூப்பர், நெய்தர். ஓகேவா? இட்ஸ் நெய்தர். நெக்ஸ்ட் அடுத்தது 9 friends, 9 நபர்கள். 9 friends sitting in the straight line facing that north. பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின், 9 பேர் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். எஸ் சிட் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. எந்த எண்டுன்னு தெரியாது. இந்த லாஸ்ட் எண்டா அந்த லாஸ்ட் எண்டான்னு எனக்கு தெரியலை. 3 person between S and T. L is exactly between S and V. V is left of the T. L does not sit right of the T.
L வந்து ரைட் ஆஃப் த டீல வரமாட்டாங்க. X is the only immediate neighbor of the Q. அப்போ X is the only neighbor of the Q. Q பக்கத்தில் இருக்க ஒரே ஆள் மட்டும்தான் அப்படின்னா Q is the one of the corner. More than one person between J and O who does not sit near to the T. என்ன பண்ணலாம் நமக்கு? எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் 3 பேர். ரைட்டா? எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் 3 பேர். இந்த V வந்து லெஃப்ட் ஆஃப் த டீயாக தான் இருக்கணுன்றாங்க. லெஃப்ட் ஆஃப் த டீயாக தான் இருக்கணுன்றாங்க. அண்ட் சேம் டைம் எல் டஸ் நாட் ரைட் ஆஃப் த டீ. ரைட்டா? எல் வந்து லெஃப்ட் ஆஃப் த டீ தான். எல் டஸ் நாட் ரைட் ஆஃப் த டீ. டீ ரைட்டில் கிடையாது, லெஃப்ட்டு. ரைட்டா? எல் வந்து டீயோட இடது பக்கம் தான் இருக்கணும். அட் சேம் டைம் இந்த எல் வந்து எங்கே இருக்கா நமக்கு? எக்ஸாக்ட்லி பிட்வீன் தட் எஸ் அண்ட் வியில் எனக்கு இருக்காங்க. ரைட்டா? ரைட். என்ன பண்ணலாம் நமக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஒருவேளை எஸ் இங்கே வந்திருக்கலாம். ஒருவேளை எஸ் இங்கே வந்திருக்கலாம். ரைட்டா? எஸ் இட் த எக்ஸ்ட்ரீம் எண். 3 person between எஸ் அண்ட் டி. 1 2 3. ஸோ டி எனக்கு இங்கே வந்திருக்கலாம். 1 2 3 டி எனக்கு இங்கே வந்திருக்கலாம். அடுத்தது நமக்கு எல் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எஸ் அண்ட் வி. இப்போ எஸ் இன்னும் வி வரலை, வி இன்னும் வரலை, ஆனால் எக்ஸாக்ட்லி பிட்வீனில் எனக்கு வந்திருக்கணும். வி இஸ் லெஃப்ட் ஆஃப் த டி. டீயோட லெஃப்டில் தான் எனக்கு வி இருக்கணும். ரைட்டா? இப்போ ஒரு வேளை வியை இந்த இடத்துல கொடுத்தா இந்த எல் வந்து எஸ்ஸுக்கு விக்கு நடுவில் இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்போ வியை இந்த இடத்துல கொடுத்தா இவங்க 2 பேருக்கு நடுவில் எல் வந்துட்டான். இந்த வி வந்து டீயோட லெஃப்டில் இருக்கான். ரைட்டா? எனக்கு எல் சரி, இந்த எல் வந்து சிட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எஸ் அண்ட் வி. வி வந்து லெஃப்ட் ஆஃப் த டி. வி வந்து லெஃப்ட் ஆஃப் த டி. சேம் அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல நான் ஒரு வேளை வியை கொடுத்தால் எனக்கு 1 2. ரைட்டா? இந்த பக்கம் 2 4 பேர். ரைட்டா? நடுவில் 4 பேர் இருக்காங்க. பாசிபிள் இல்லை. ஸோ இந்த இடத்துல வி வரமாட்டான், இந்த இடத்துல வி வரமாட்டான். வந்தால் இந்த 2ல் ஏதோ ஒரு இடத்துல வரணும். சரி, ஒருவேளை இந்த இடத்துல வி வந்தால் 1 2 3 இந்த இடத்துல நமக்கு இந்த பக்கம் பாருங்கள் டி வந்துட்டான். மிடில் ஆஃப் த பர்சன். இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். நடுவில் எல் இருக்க வேண்டிய இடத்துல டி இருக்கான். ஸோ வி வந்து இந்த இடத்துல வருவதற்கு சான்ஸ் இல்லை. ஸோ வி இஸ் த ஒன்லி பாசிபிள். இங்கே மட்டும்தான் வரணும். இங்கே வந்தால் மட்டும்தான் 2 பேர் எல் வந்து இந்த இடத்துல வர வைக்க முடியும். ஆனால் எல் டஸ் நாட் சிட் ரைட் ஆஃப் த டி. டீயோட ரைட்டில் எல் வரமாட்டான். அப்போ இது தப்பு. இந்த பாசிபிளே நமக்கு தவறானது. இது வந்து நமக்கு வரப்போகிறது இல்லை. ரைட்டா? இதை நம்ம எடுத்து விட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து சொல்கிறாங்க எக்ஸ் இஸ் த ஒன்லி இம்மீடியட் நெய்பர் ஆஃப் கியூ. எக்ஸுங்கிற ஒரே ஒருத்தன் தான் யாருக்கு? கியூ பக்கத்தில் இருக்காங்க சொல்லலாமா? அடுத்தது மோர் தென் 1 person பிட்வீன் ஜே அண்டு ஓ. மோர் தென் 1 person ஜே அண்டு ஓக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் 2 நபர்கள் இருக்காங்க. ரைட்டா? ஹூ டஸ் நாட் சிட் நியர் டு த டி. டி பக்கத்தில் ஓ கிடையாது. அப்போ ஜேவை இங்கே கொடுத்து ஓவை இங்கே பிளேஸ் பண்ணிட்டா மீதம் இருக்கிற ஒரே ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு எம் இஸ் த பர்சன் நம்ம இன்னும் எழுதாமல் இருக்கும். ஸோ எம்மை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துடலாம். கரெக்டாக இங்கே கொடுத்துடலாமா? வெரி குட் ஆன்சர்ப்பா. சூப்பர் ஆன்சர். சூப்பரான ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ரைட். 8 person. நான் பொதுவாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வரதில்லை. ஏன்னா மெயின் கண்டென்ட் தான் நமக்கு மெயின். இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? ரைட். 8 persons அவங்களுடைய பெயர்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி ஏ ஆர் எஸ் மறுபடியும் ஆர். இப்போ ராஜன் ராயல். அடுத்தது ஏல ஆமன் அண்ட் ஏ. அடுத்தது எஸ் அண்டு எம். ரைட்டா? ஸோ நம்ம பேரை இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை செகண்ட் லெட்டரோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ரைட். ஸோ ஆர் தட் 8 person who have that vacillation slot linear up to that month, namely April, May and June, July in 2021. Okay, 4 month 2 date. April, May, June and July. 4 மாதம் 14th and 25th. ரைட்டா? and no 2 person, no not more than 2 person have scheduled in the same month. ஒரு மாதத்துக்கு 2 பேருக்கு மேலே கிடையாது. ரைட்டா? the first one is April 15 and 14 and 25. 14 and 25.
ஏப்ரல், மே, ஓகேவா? ஸோ எனக்கு வெல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஜி ஹாவ் தட் 25th ஆஃப் த மந்த், ஒரு மாதத்துடைய 25ஆம் தேதி, அண்ட் ஒன்லி 31 டேஸ் அந்த மாதத்தில். இப்போ ஏப்ரல் அப்படின்னா 30 டேஸ், மே அப்படின்னா 31, ஜூன் அப்படின்னா 30, ஜூலை அப்படின்னா 31. அப்போ ஒன்று மே 25ஆம் தேதி எனக்கு போயிருக்கணும், அல்லது ஜூலை 31ஆம் தேதி போயிருக்கணும். ஒன்லி 3% பிட்வீன் ஜி அண்ட் ஆமன். மேலே போக முடியாது. 1, 2, 3 எடுத்துக்கலாமா? 1, 2, 3 எடுத்துக்கலாமா? ரைட். அடுத்தது எஸ்ஹெச், ஏன்னா எஸ்ல 2 பேர் இருக்காங்க, ரைட்டா? எஸ்ஹெச் அடுத்து எஸ்ஏ 2 பேர். எஸ்ஹெச் ஹாவ் தட் 14th ஆஃப் த மந்த் ஹாவ் 31 டேஸ். 31 டேஸ். ஜி ஹாவ் தட் ஸ்லாட் ஆஃப்டர் தட், ரைட்டா? எஸ்ஹெச்சுக்கு அப்புறமா தான் ஜி எடுத்திருக்கான். அப்போ 14 இங்கே வந்தால் இங்கே வரலாம், ரைட்டா? இந்த 14 கண்டிப்பாக கிடையாது. ஸோ எஸ்ஹெச் இதில் 2 இருக்குது, இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், ரைட்டா? ஸோ எனக்கு 2 பாசிபிள், ரைட்டா? எஸ்ஹெச் வந்து ஹாவ் தட் ஸ்லாட் 14th ஆஃப் த மந்த் விச் ஹாவ் 31 டேஸ். அடுத்த லைன்லே ஜி ஹாவ் தட் ஸ்லாட் ஆஃப்டர் தட், ரைட்டா? ஆஃப்டர் தட் எஸ்ஹெச், பட் நாட் இமீடியட் ஆஃப்டர். கண்டிப்பாக இமீடியட் ஆஃப்டராக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பாசிபிள் தப்பு, ரைட்டா? அப்போ எஸ்ஹெச் இது மட்டும்தான் எனக்கு கரெக்டு. எஸ்ஹெச் இது மட்டும்தான் நமக்கு கரெக்டு, ரைட்டா? இமீடியட் ஆஃப்டர் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க நமக்கு, நம்பர் ஆஃப் பர்சன் ஹாவ் த ஸ்லாட் ஆஃப்டர் த ஆமன் அண்ட் சேம் அஸ் பிஃபோர் த ராஜ். ஸோ ஆமனுக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ராஜ் இங்கே வந்திருக்கலாமா? இங்கே வந்திருக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 2 பர்சன் பிட்வீன் எஸ்ஹெச் அண்ட் எம். எஸ்ஹெச் 1, 2, எம் இங்கே வந்துடலாமா? 4 பர்சன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஆர். ஏ அண்ட் ஆரில் ராஜ் வந்துட்டான், இப்போ ராயல். ஸோ 4 பர்சன், இது 2 தான் இட்ஸ் ஒன்லி பாசிபிள். 4 பர்சன் பிட்வீன் இங்கே மட்டும்தான் வர முடியும், ரைட்டா? அடுத்தது ஏ அண்ட் எஸ்ஏ, ரைட்டா? இட்ஸ் நாட் எஸ்ஹெச், எஸ்ஏ ஹாவ் தட் ஸ்லாட் சேம் டேட் பட் டிஃப்ரெண்ட் மந்த். ஒரே டேட்டாக இருக்கணும், ரைட்டா? இப்போ 14ஆம் தேதி கொடுத்தா இன்னொரு 14 வாய்ப்பு இருக்குது. 25 கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு 25 இல்லைன்னா இங்கே 25, இந்த 25, இந்த 3லையுமே ஆள் வந்துட்டாங்க. அப்போ எனக்கு இந்த ஏவை இங்கே நான் எடுத்துறேன், ரைட்டா? இட்ஸ் நாட் ஏமன், என் பேர் என்னப்பா இங்கே ஆம்பர், ஏஎம், ரைட்டா? இவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னா 4 பர்சன் பிட்வீன் ராயல், ரைட்டா? ரைட். இவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னா 4 பர்சன் பிட்வீன் இவன் எந்த டேட் வர்றானோ அட் சேம் எஸ்ஏ எனக்கு இங்கே வந்துடுவாங்க, கரெக்டா? இப்போ 8 பேரோட கிளியர் ஐடியா வந்துருச்சா? எஸ், டன், வெரி குட்பா. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் செப்டம்பர் 1 ரிசல்ட் எப்போ சார்? என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டாப்பா? அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்னா எப்போ? புரியலை. சிபிடி 1 கேட்குறீங்களா? என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமே இன்னும் முடியலையே, நீங்கள் அதுக்குள்ளே ரிசல்ட் கேட்குறீங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் எழுதிருக்கீங்க, சரியா? இன்னும் மற்றவங்களாம் எழுத வேண்டியது இருக்குது. அவங்களாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் போடுவாங்கப்பா. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்னும் செகண்ட் ஸ்லாட் எக்ஸாம் நடக்கவே இல்லை. 13ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஓகே, சரி, ரைட். அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு டைரக்ஷன் டெஸ்ட். ஒரு டைரக்ஷன் டெஸ்ட் என்னப்பா வரும்?
Point B, 13 meter east of the A. B is 13 meter east of the A. கரெக்டா? B is east of the A. அடுத்து C is north of the B. C is north of the B. C is north of the B. Right? C is north of the B. D is east of the C. D is east of the C. E is south of the D. South of that. E is south of the D. F is west of the E. So 13 ஒரு 11 24 ஒரு 6. So F is west of the E. F is west of the E. G is 11 meter north of the F. 11 meter. 11 அப்படின்னா இது 8 இது ஒரு 6. இப்போ இவன் 11 சொல்கிறான், இன்னொரு 5 மீட்டர் மேலே போகணும். G is 11 meter north of the F. G is 11 meter north of the F. H is 6 meter west of the G. Gலேருந்து வெஸ்ட்டில் போனோம், கொஞ்சம் இடம் பத்தலை, சரியா? H is 6 meter east of the G. சரிப்பா, 6 meter east. இப்போ ஈஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரைட்டா, இது டோட்டலாக 30. இப்போ இது ஒரு 11, இது ஒரு 13, 24, இது ஒரு 6. ஸோ இந்த இடத்துல வந்துடுவாங்க. ஹச் வந்து 6 மீட்டர் சொல்லலாமா? இப்போ இது வந்து நமக்கு 5. ஸோ டயக்ராம் இதே மாதிரி வந்திருக்குதா? வெரி குட் மார்னிங், இனிய காலை வணக்கம்ப்பா. இதே மாதிரி டயக்ராம் வந்திருக்குதா? சேம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் point C from the H? What is the distance C and H? So C and H கான distance என்ன? Shortest, ரைட்டா? இந்த distance என்ன? C and H கான distance என்ன? அப்போ என்ன பண்ணணும்? இதை ஒரு பித்தாகரஸ் தியரமாக நம்ம கன்வே பண்ணணும். 8ல் இது வந்து 3, இது 5, ரைட்டா? டோட்டலாக 8. இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம். 8 வந்து 3 5ஆக பிரிச்சிடறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 13. 13 3 நமக்கு எவ்வளோ போகிறோம்? 13 169 178. ரூட் ஆஃப் 178 சொல்லலாமா? ரூட் ஆஃப் 178 சொல்லிடலாமா? பித்தாகரஸ் தியரம், ரைட்டா? ஸோ ஹைட் டு இந்த வேல்யூ, ரைட்டா? ஸோ ஹைட் இங்கே இருக்கான், இது வந்து 13 மீட்ரு, இது நமக்கு ஒரு 3 மீட்ரு, ரைட்டா? இங்கே சி இருக்காங்க. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 13ஓட ஸ்கொயர் வேல்யூ ப்ளஸ் 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, ரைட்டா? அப்போ நமக்கு ரூட் ஆஃப் 169 ப்ளஸ் ஒரு 9, 178. ரூட் ஆஃப் 178. 178க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால தான் ரூட் அப்படியே வச்சுட்டோம், கரெக்டா? ரூட் ஆஃப் 178. நெக்ஸ்ட் அடுத்தது இஃப் கண்டிஷன் வச்சு கொடுக்குறாங்க. பாயிண்ட் எக்ஸ் இஸ் 6 மீட்டர் சவுத் ஆஃப் த ஏ. ஏவோட சவுத்தில் எனக்கு இருக்குது 6 மீட்டரில். தென் விச் பாயிண்ட் அட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்? எக்ஸ் வந்து 6 மீட்டர் சவுத் ஆஃப் த ஏ. ஏவோட சவுத்தில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்லேருந்து பார்க்கும்போது எந்த பாயிண்ட் கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்குது? இட்ஸ் பாயிண்ட் எஃப் தான் அனதர் 6ல் இருக்குது. ஏன்னா ஏவும் 6, எஃப்பும் 6. 6 தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், வேறு யாருமே சொல்ல முடியாது, ரைட்? அப்போ எனக்கு பாயிண்ட் எஃப் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அந்த 6 மீட்டரில் இருக்காங்க சொல்லலாமா? 6 மீட்டரில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா?
ரைட் ஓகேவா அண்ட் ப்ரீவியஸ் சம் ஒன்ஸ் அகெயின் டீச் பண்ணுங்கள் சார் லேட்டாக வந்தனால கான்செப்ட் புரியலை கண்டிப்பாக லேட்டாக வந்ததுனால தான்ப்பா உங்களுக்கு கான்செப்ட் புரியலை கொஞ்சம் ஆன் டைம் ரெகுலர் டைமுக்கு இனிமேல் வந்துடுங்க சரியா ரைட் ஸோ இந்த கொஸ்டின் தான் சொல்கிறீங்க இந்த கொஸ்டின் பித்தாகரஸ் தியரம் சரியா பித்தாகரஸ் தியரம்னா என்னது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதை தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்தால் இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு இதை ஹைப்போதனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹைப்போதனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட ஸ்கொயர் வேல்யூ ப்ளஸ் ஹைப்போதனஸோட ஸ்கொயர் வேல்யூ நம்ம பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்போமா பித்தாகரஸ் தியரம் என்ன தியரம் படிச்சிருப்போம் பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி நம்ம போடணும் ரைட்டா நெக்ஸ்ட் அடுத்தது பாயிண்ட் பி இஸ் விச் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்காங்க பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு தட் எஃப் பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு தட் எஃப்லேருந்து பார்க்கும்போது நார்த் ஈஸ்டில் எனக்கு இருக்காங்க சொல்லலாமா ரைட் நார்த் ஈஸ்டில் எனக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டா ஸோ இதுக்கும் முன்னாடி இருக்கிற கொஸ்டின் வந்து இது பசில் கண்டிப்பாக இது நீங்கள் வந்து இனிஷியலாக பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் புரியும் வெறும் ஒரு சின்ன வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறது மட்டும் பார்த்தா கண்டிப்பாக புரியாது நாளையிலேருந்து கொஞ்சம் ஆன் டைம் 10 மணிக்கு கரெக்டாக கிளாஸ் வாங்க இது மாதிரி நிறையா கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம் சரியாப்பா ரைட் நெக்ஸ்ட் அடுத்தது ஸோ வேர்டிங்ஸ் வச்சு எனக்கு தான் 3 லெட்டர் வேர்டு எல்லாமே 3 லெட்டர் வேர்டு ஓகேவா எல்லாமே 3 லெட்டர் வேர்டு எஸ் என்னப்பா வரும் இட்ஸ் அ 3 லெட்டர் வேர்டு இட்ஸ் அ 3 லெட்டர் வேர்டு when the first and third letter of the each word interchanged how many meaningful words can be formed ரைட்டா அப்போ LAB அப்படின்ற இந்த வார்த்தை BAL இந்த மாதிரி மாறும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் FOX XOF SIP PIS BET TEB WET TE இதில் எது மீனிங்ஃபுல் வேர்டுப்பா நன் எதுவுமே அர்த்தம் இல்லை ரைட்டா இட்ஸ் நன் எந்த வார்த்தையிலையுமே அர்த்தம் வரல ஸோ நன் ஆஃப் த வேர்ட் இஸ் மீனிங்ஃபுல் நெக்ஸ்ட் அடுத்தது இஃப் த கான்சனன்ஸ் இஸ் சேஞ்ச் டு த ப்ரீவியஸ் லெட்டர் and the vowels change to the next letter right according to the English alphabetical series then how many words contain at least one vowel ஒரு வவ்வலாவது எனக்கு இருக்கணும் ரைட்டா ஒரு வவ்வலாவது எனக்கு இருக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க வவ்வலை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் லெட்டர் ஸோ வவ்வல் இட்ஸ் கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆக போகுது கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு LAB அப்படின்ற இந்த வார்த்தையில் இந்த ஏ வந்து எனக்கு பியா மாறிடும் ஏன்னா இந்த வவ்வல் ஏன்ற வவ்வலை இதுக்கு அடுத்த லெட்டர் ஏக்கு அடுத்த லெட்டர் பி நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்போ எனக்கு வவ்வல் இன்னொரு வவ்வலை உருவாக்க போகிறது இல்லை எப்போ இந்த AEIOU வரும் இந்த AEIOUன்ற இந்த லெட்டர்ஸ் எப்போ எனக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா the consonants are changed to the previous letter so BF JP V இந்த லெட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உருவாகும் ஸோ இந்த பி ஒரு வவ்வலை உருவாக்கும் இட்ஸ் கன்ஃபார்ம் ரைட்டா அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் எதுவுமே எனக்கு சரி எஃப் வந்து ஒரு வவ்வலை உருவாக்கும் சொல்லலாமா அடுத்து இந்த பி வந்து எனக்கு ஓவை உருவாக்கும் சொல்லலாமா இந்த பி வந்து ஏவை உருவாக்கும் வவ்வலை உருவாக்கிடும் சொல்லலாமா அடுத்து இதில் வந்து எதுவுமே எனக்கு உருவாக்க போகிறது கிடையாது ஸோ எனக்கு 1 2 3 4 வார்த்தைகளில் ஒரு வவ்வலாவது அட்லீஸ்ட் வந்துடும் சொல்லலாமா மோர் தென் 3 4 வார்த்தைகள் 3 வார்த்தைக்கு மேலே ரைட்டா கண்டிப்பாக எனக்கு ஒரு வவ்வல் உருவாக்கிடும் சொல்லலாமா நெக்ஸ்ட் அடுத்தது வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்சிங் நல்லா கவனிச்சு பாருங்க வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்சிங் அக்கார்டிங் டு த அல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர் படி பண்ணும்போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் விச் வேர்டு தேர்ட் ஃப்ரம் த ரைட் அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ் படி பார்க்கும்போது BET த ஃபர்ஸ்ட் வேர்டு எனக்கு ரைட்டா செகண்ட் என்னது FOX மூணாவது LAB எந்த எண்ணிலேருந்து பார்த்தாலும் இவன் தான் மூணாவது வார்த்தையாக இருப்பான் ரைட் நாலாவது SIP அண்ட் தென் லாஸ்ட் WET ஸோ
So the answer is LAB is the third word from any of the end. From the right endனாலும் சரி left endனாலும் சரி மூணாவது வார்த்தையா இவன் தான் இருப்பான். So the answer will be that A. Exactly பா. Next அடுத்தது. Each letter in the each word arranging to the according to the English alphabetical series. ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்போ எனக்கு LAB எப்படி மாறும்? LAB இது எப்படி மாறும்? ABL ரைட்டா? அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். FOX இதை நமக்கு FOX இந்த ஆர்டரில் தான் வரும். SIP இதை வந்து IPS BE and then T இதுவும் BET அப்படியே எனக்கு வந்துடும், எந்த மாற்றமும் இல்லை. WET ETW ரைட்டா? மீனிங்ஃபுல் வேர்டு இதில் எனக்கு FOX ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, மற்ற யாரும் கிடையாது. ரைட்டா? மற்ற யாரும் எனக்கு தெரியாது. 1 FOX மட்டும் தானப்பா. வேறு யார் மீனிங்ஃபுல் வேர்டு? 2 சொல்கிறீங்க. 2 வேறு யார்? FOX ஓகே. வேறு IPS. வாட் இஸ் மீன் தட் IPS? IPSனா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. IPSனா என்ன அர்த்தம்? IPSனா பெட் BET. IPS அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? IPSனு ஒரு வார்த்தை இருக்கா? எனக்கு தெரிலப்பா, எனக்கு தெரில, சத்தியமாக தெரில. IPSனு ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் சொல்லி எனக்கு தெரியுது. ரைட்? IPS நீங்கள் சொல்லி எனக்கு தெரியுது. ஸோ பெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரைட், எக்ஸாக்ட்லி. பெட் வந்து நம்ம பந்தயம் கட்டுறது. பெட் கட்டுவாங்கல்ல, அது நம்ம சொல்லலாம். பெட் கட்டுறது ரைட்டா? பெட். பட் IPS அப்படின்றது நீங்கள் எல்லாம் நினச்சிட்டிங்கன்னா IPS ஷார்ட் ஃபார்ம். நான் ஷார்ட் ஃபார்ம் கேட்கல, அர்த்தம் தான் கேட்குறேன். எங்கே போய் IPSக்கு அர்த்தம் சொன்னீங்க அப்படின்னா IPSக்கு அர்த்தம் இல்லை, ஃபுல் ஃபார்ம் தான் கேட்பாங்க. ஃபுல் ஃபார்ம்ன்றது வேறு, மீனிங்கிறது வேறு. ரைட்டா? ஸோ இட்ஸ் ஷார்ட் ஃபார்ம். நீங்களே சொல்கிறீங்க ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு. நான் ஷார்ட் ஃபார்ம் கேட்கல, மீனிங் தான் கேட்குறேன். IPSக்கு மீனிங் என்ன? வாட் இஸ் தட் மீனிங்? நீங்கள் சொல்கிறதே IPS தனித்தனியாக தான் சொல்வீங்க. அதை சேர்த்து ஒரு வார்த்தையாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்கள். IPSஸை எங்கேயாவது வார்த்தை சேர்த்து ஒரே வார்த்தையாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்கள் பார்ப்போம். அது வார்த்தையே கிடையாது, ஒரு மீனிங்கே கிடையாது அதுக்கு வந்து. சரியா? ஸோ இட்ஸ் 2 வேர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. ஹவு மெனி லெட்டர்ஸ் பிட்வீன்? எத்தனை எழுத்துக்கள் இடையில் உள்ளன? யாருக்கு இடையில? இடையில் அப்படின்னா யாரோ 2 பேருக்கு நடுவில். யார் அந்த 2 பேர்? எஸ், த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் வேர்டு ஃப்ரம் த ரைட் எண்ட். ரைட் எண்டிலிருந்து 3வது வார்த்தையோட ஃபர்ஸ்ட் எழுத்து இஸ் எஸ். ரைட் எண்டிலிருந்து தேர்ட் வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். அவனுக்கும் செகண்ட் லெட்டர் ஆஃப் த செகண்ட் வேர்டு ஃப்ரம் தட் லெஃப்ட் எண்ட். லெஃப்ட் எண்டிலிருந்து 2வது வார்த்தையோட 2வது எழுத்து இட்ஸ் ஓ. PQR அப்படின்ற 3 எழுத்துக்கள் இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த O அண்ட் Sக்கு நடுவில் இருக்கு சொல்லலாமா? ஸோ there are 3 letters are there between. ஓகேவா? சொல்லலாமா? ஓகேவா? எஸ், 3 letters are between. சூப்பர், வெரி குட். அடுத்தது the last and final question. கடைசியா 10 people living in the 2 flat A and B, 5 floors. ரைட்டா? ஒவ்வொரு இதில் மொத்தம் 5 மாடி இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 2 ஃப்ளாட் A and B அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஈச் ஆஃப் த பர்சன்ஸ் பிலாங் டு த டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனலில் எனக்கு இருக்காங்க. அண்ட் ஃப்ளாட் A இஸ் ஈஸ்ட் ஆஃப் தட் ஃப்ளாட் B. தப்பாக கொடுத்துருக்காங்க இந்த தடவை. A இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் த B. பிஓட ஈஸ்டில் ஏ இருக்குது. எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, மாற்றி சொல்லியிருக்கணும். பி இஸ் ஈஸ்ட் ஆஃப் த ஏ கொடுத்துருக்கணும், பட் மாற்றி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதேபடி சால்வ் பண்ணுவோம். 8 பேர் மொத்தம் 10 பேர் 10 டிஃப்ரெண்ட் வேலைகள் அவங்க பார்க்குறாங்க. ரைட்டா? குயிக்காக முடிச்சிடலாமா? ரைட்? கிரிட்டிக்கல் ரீசனிங் கொண்டு வாங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்ம மெயின்ஸுக்கு தான் கொண்டு வருவான்ப்பா. அது பிலிம்ஸுக்கு தேவையில்ல, அதனால தான் அது கொண்டு வர்றது இல்லை. சரியா? ஸோ நம்ம மெயின்ஸ் பேட்டர்ன் கொண்டு வரும்போது அதை நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். சரியா? மொத்தம் எனக்கு 5 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 5 4 3 2
1. ஸோ பியோட ஈஸ்டில் ஏ இருக்காங்க. ஓகேவா? பியோட ஈஸ்டில் ஏ இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பி, who lives on the 4th floor, lives west of the W. P 4th floor west of the W. W ஓட வெஸ்டில் எனக்கு இருக்காங்க. Who is that accountant? யாரு இந்த W வந்து நமக்கு accountant. சரி, ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது the one who beggar lives east of that dentist. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளோர். டென்டிஸ்டோட ஈஸ்டில் இருக்காங்க. ஒன் ஃப்ளோர் பிட்வீன் T அண்ட் Q. ஒன் ஃப்ளோர் பிட்வீன் T அண்ட் Q. ஸோ மேபி இந்த ரெண்டாக இருக்கலாம், இல்லை இந்த ரெண்டாக இருக்கலாம். T அண்ட் Q வருவதற்கு இது மட்டும்தான் வாய்ப்பு. ஒன் ஃப்ளோர் பிட்வீன் T அண்ட் Q. V, who is an advocate, lives on the bottom most floor. ஓகே, ஸோ V வந்து நமக்கு advocate. ஓகே, bottom most floor. The one who is engineer lives below that who is doctor. Engineer below that doctor. Who lives below that chef? And all of them lives in the same type of the flat. So engineer is below the doctor. The doctor வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு who lives below the chef. இவங்க எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் த ஃப்ளாட்டில் எனக்கு இருக்காங்க. ரைட்டா? ஒன்று இந்த பக்கம் வரணும், இல்லை இந்த பக்கம் வரணும், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? 3 பேர். அடுத்து ரெண்டாவது, அடுத்து என்ன சொல்கிறாங்க நமக்கு? எக்ஸ் lives beside that who is the teacher. பக்கத்தில், பிசைட்னா பக்கத்தில், beside the teacher but not at the top. எக்ஸ் வந்து டாப்பில் கிடையாது, பட் டீச்சருக்கு பக்கத்தில். T, and the one who the engineer lives on the floor number 3, and T is not the engineer. The one who யார்? T and the one who engineer ரெண்டு பேருமே ஃப்ளோர் நம்பர் 3ல இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கிடையாதாமா? T வந்து இன்ஜினியர் கிடையாதாமா. ஸோ எனக்கு நல்லா கொஞ்சம் பாருங்க, இன்ஜினியரே 3ஆம் நம்பரில் தான் இருக்கான்னா இன்ஜினியருக்கு மேலே டாக்டர், டாக்டருக்கு மேலே செஃப் வரணும். அப்போ கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. the one who is engineer below the doctor, who is below the chef கொடுத்துருக்காங்க. all of them same type of the flat. அப்போது இந்த இடத்துல இன்ஜினியரை நம்ம கொடுத்துடலாமா? கரெக்டாப்பா? இந்த இடத்துல நாம் இன்ஜினியரை கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ 3rd floor. ரைட்டா? T and the one who engineer lives on the floor number 3. அப்போ எனக்கு இன்ஜினியருக்கு மேலே P தான் டாக்டர், இந்த டாக்டருக்கு மேலே செஃப் இங்கே வந்துடுவாங்க. ரைட்டா? அப்போ T வந்து இங்கே வந்துடுவான். Tக்கும் Qக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ Tலேருந்து மேலே Q போயிருக்கலாம் 5ஆம் நம்பரில், இல்லை 1ஆம் நம்பரில் எனக்கு வந்திருக்கலாம். Q வந்து Q is not the businessman. Q வந்து businessman கிடையாது. R lives immediate below the X and same flat. R lives immediate below the X and same type of the flat. ரைட்டா? இப்போ கண்டிப்பாக மேலே இது கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அண்ட் எக்ஸ் அண்ட் ஆர், எக்ஸ் அண்ட் ஆர், இல்லை எக்ஸ் அண்ட் ஆர் இங்கே வந்திருக்கணும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, எக்ஸ் அண்டு ஆர். எஸ் lives on the odd number floor in flat A. எஸ் lives odd number. odd numberனா எனக்கு 3ஆம் நம்பர், ஏ ஃப்ளாட்டில் வாய்ப்பே இல்லை. அப்போ எனக்கு 1ஆம் நம்பர் இல்லை 5ஆம் நம்பர். ரைட்டா? எஸ் lives. Z lives above that actor. Z lives above the actor. No one lives west of the one who that advocate. அட்வொகேட்க்கு வெஸ்ட்டில் யாருமே கிடையாது. அப்போ இங்கே தான் வந்திருக்கணும். கரெக்டா? ஸோ அட்வொகேட் இங்கே தான் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டென்டல் அண்ட் பேக்கர். ரைட்டா? இவங்க வரணும் அப்படின்னா இங்கே மட்டும்தான் முடியும், வேறு ஆப்ஷனே இல்லை. கரெக்டா?
ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாதால இதை நம்ம எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு ஆர் இம்மீடியட்லி பிலோ தட் எக்ஸ் அண்டு ஆர் வந்து அடுத்தடுத்த ஃப்ளோரில் எனக்கு இருக்கணும். சரி, ஓகே. எக்ஸ் அண்டு ஆர். No one lives west of that advocate. You live beside the businessman on the top floor. You live beside the businessman. Top floor la irukanu. You வந்து top of the floor. You lives top of the floor and businessman. ரைட்டா? அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தோம், beside அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் x lives that. ரைட்டா? beside the teacher. டீச்சருக்கு பக்கத்தில் வரணும். எக்ஸ் வந்து டீச்சர் பக்கத்தில். ரைட்டா? எக்ஸ் lives that teacher. அப்போ எக்ஸ் எங்கே கொடுத்தா இந்த இடத்துல ஆர் வந்துருவாரா? கரெக்டாப்பா? beside the teacher. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 2 இங்கே 3 பர்சனோட பேர் மட்டும் எனக்கு வர வேண்டியது இருக்குது. 1 floor between T and Q. 1 floor between T and Q. ஆனால் Q is not the businessman. ஸோ பிஸ்னஸ்மேன் கிடையாது அப்படின்னா Q இங்கே தான் வந்திருக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. பேலன்ஸ் இருக்கிற 2 பேரில் Z lives on the floor. Who is Z lives above the actor. அப்போ Z வந்து above the actor தான் எனக்கு இருக்கணும். Z இங்கே கொடுத்தா தான். ஸோ ஆக்டர் இங்கே எங்கே வேணால் வரலாமே. Z வந்து 2 இடத்துல எங்கே வேணால் வந்திருக்கலாம். ரைட்டா? Z lives above the one who the actor. No one west of. You lives beside that businessman on top of the floor. அப்போ அது சொல்ல முடியாதே. S lives the odd number floor in flat A. அப்போ எஸ்ஸை இங்கே கொடுத்துட்டு இங்கே நம்ம Z கொடுத்துட்டு இது ஆக்டர்ப்பா. ஓகேவா? அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. கரெக்டா? ஸோ த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஓரளவுக்கு நெருக்கி கொண்டு வந்துட்டோம். ரைட்டா? ஸோ சூப்பரான ஒரு கொஸ்டின். ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் சூப்பர் பாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ₹1 பே பண்ணி 2 நாள் ட்ரையல் பேக் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் Y249 சரியா? Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தினா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் 3 month சப்ஸ்கிரிப்ஷன் 3 month சப்ஸ்கிரிப்ஷனை ஜஸ்ட் ₹529 நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா. 3 month சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் 1799 கிடைக்கும். ஸோ 3 month சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மச் பெட்டர். சரிங்களா? அண்ட் ஃப்ளாட் ஏவோட எஸ் லிவ்ஸ் ஆன் ஃப்ளாட் ஏ ஆட் நம்பர். ஆமாப்பா அதுதான் கடைசியாக போட்டது. ஆட் நம்பர் 5வது ஃப்ளோரில் தூக்கி போட்டேன் ஏ ஃப்ளாட்டில். ஓகே, வெல் சூப்பர்மா. சரி, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ. நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிடலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டெய்லி காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக லைவ் வந்துடுங்க. நாளைக்கு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ. அண்ட் மறக்காமல் சூப்பர் பாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ மக்களை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.